வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 30, 2026 வியாழக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். இளையோர் வன்முறை, 15,000 மின்னல் தாக்கங்கள், இடிமின்னல் நேரத்தில் மின்னேற்ற வேண்டாம். இனி விரிவான செய்திகள். இளையோர் வன்முறை. 3 ஆண்டுகளுக்கு முன் நோர்வே கிண்ண நோர்வே கப் போட்டியில் நடந்த பெருங்கூட்ட மோதலுக்கு பிறகு ஒஸ்லோவில் இளையோர் வன்முறை மீண்டும் கவலைக்குரிய அளவில் அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் பாதியில் கடுமையான வன்முறை தொடர்பான முறைப்பாடுகள் இருமடங்காக உயர்ந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 15,000 மின்னல் தாக்கங்கள். இன்று மாலை தென்கிழக்கு நோர்வையில் ஏறத்தாழ 15,000 மின்னல் தாக்கங்கள் பதிவாகியுள்ளன. ஒஸ்லோவில் மட்டும் 200 மின்னல்கள் பதிவான நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரை மின்னல் தாக்கம் நீடிக்கும் என வானிலை நிலையம் எச்சரித்துள்ளது. இடிமின்னல் நேரத்தில் மின்னேற்ற வேண்டாம். இடிமின்னல் நிலவும் நேரத்தில் மின் வண்டிகளை மின்னேற்ற வேண்டாம் என்று நோர்வே வண்டி ஓட்டுநர் கூட்டமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. நேரடி மின்னல் தாக்கம் ஏற்பட்டால் வண்டியின் மின்னணு அமைப்புகள் பழுதடையக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.